குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பிரம்மம் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது என்பதை அவர்கள் அறிவதில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்து விடுவான்? சுகதேவோர் போன்றோர் சற்று பெரிய எறும்புகள், மிஞ்சி போனால் 8-10 பொடிகளைத்தான் கொண்டு வந்திருப்பார்கள், அவ்வளவுதான். வேதங்களிலும் புராணங்களிலும் பிரம்மம் பற்றி கூறப்பட்டுள்ளதே. அது எப்படி தெரியுமா? ஒருவன் கடலை பார்த்து விட்டு வந்தான். அவனிடம் ஒருவன் கடல் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். மற்றவன் வாயை ஆவென்று திறந்து, அதை என்னவென்று சொல்வேன்? அப்பப்பா, எவ்வளவு பெரிய அலைகள், எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொல்வான். பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பது இப்படித்தான். அவர் ஆனந்தமயமானவர், சச்சிதானந்த வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன. சுகர் முதலான மகாமுனிவர்கள் பிரம்மமாகிய கடலின் கரையில் நின்று கொண்டு அதை பார்த்தார்கள், தொட்டார்கள். ஒரு சிலரின் கருத்துப்படி அவர்கள் அந்த கடலில் இறங்கவே இல்லை. அதில் இறங்கினால் மீண்டு வர வழியில்லை. சமாதி நிலையில் பிரம்மஞானம் ஏற்படுகிறது, பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. அந்த நிலையில் சிந்தனை முற்றிலுமாக நின்று விடுகிறது. மனிதன் மௌனியாகி விடுகிறான். பிரம்மம் என்றால் என்ன என்பதை விளக்கி கூறும் ஆற்றல் அவனுக்கு இருப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது. கடலின் ஆழம் எவ்வளவு என்று எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது. அதனால் சொல்ல முடியுமா? இறங்கியதும் கரைந்து விட்டது. யார் வந்து கடலின் ஆழத்தை சொல்வது? சங்கராச்சாரியார் மக்களுக்கு போதிப்பதற்காக வித்தியை நான் உணர்வை வைத்திருந்தார். பிரம்ம தரிசனம் கிடைத்தால் மனிதன் மௌனியாகி விடுகிறான். தரிசனம் பெறாத வரையில்தான் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம். வெண்ணெயை உருக்கும்போது அது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். உருகி நெய்யாகிய பின் ஓசை வருவதில்லை. அதில் பூரி தட்டி போட்டால் மீண்டும் உஸ் என்ற சத்தம் வரும். பூரி புரிந்து பக்குவமானதும் ஓசை நின்றுவிடும். அதுபோல் சமாதி நிலையை அடைந்தவன் பிறருக்கு போதிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறான், பேசுகிறான்.